Hi friends, welcome to Tamil Info RH. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க ரெசிபி சாமை ரைஸ்ல கிச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை. இது வதங்கட்டும். நான் சாமை ரைஸை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகும், இல்லைன்னா டைம் எடுக்கும், சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய். காய்கறிகள் நான் இன்னைக்கு பீன்ஸும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கேரட், பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகணும். பாருங்கள், நான் ரைஸை ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1.5 கிளாஸ் அளவுக்கு இருக்குது. அதுலேயே ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பையும் அலசி வச்சுருக்கேன். இது இப்போது இந்த குக்கரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 1.5 கிளாஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்பவே ஹெல்த்திங்க. கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.